தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாம் இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு அரசு கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வெளிவந்திருக்க ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இருக்கும். இனிஷியல் சேலரியை பர் மந்த்துக்கு 18,000 21,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகுது. 2 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ணுறாங்க. முக்கியமாக இந்த போஸ்ட்டுக்கு எந்த வித ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அப்ளை பண்ணுறதுக்குமே பார்த்திங்கன்னா எந்த வித கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸோ எதுவுமே இல்லை. ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் ஃப்ரீயாகவே விண்ணப்பிச்சுக்கலாம். ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் 42 வயது வரைக்கும் இருக்க ஆண்கள் பெண்கள் எலிஜிபிள். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு திருப்பூர் மாவட்டத்திலேருந்து டிசிபியூ டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஃபோட்டோ சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி போஸ்ட் நேம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே அப்ளிகண்ட்டோட பெயர் கேபிட்டல் லெட்டர்ஸில் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணிடுங்க. இங்கே உங்களுடைய அப்பா பெயர் அல்லது கணவரோட பெயர் இங்கே கொடுத்துருங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய வயது 1/11/2025 அந்த டேட் படி உங்களோட ஏஜ் என்னவோ அது இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக் எதுவோ அது இங்கே ஃபில் பண்ணிக்கணும். உங்களுடைய மெரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் திருமணமானவரா திருமணம் ஆகாதவரா அந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கள். உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸும் பார்த்திங்கன்னா பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் கேபிட்டல் லெட்டர்ஸில் இங்கே ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களோட மெயில் ஐடி, இது எல்லாமே வேலிடான ஆக்டிவான டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணிக்கிங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் இங்கே கொடுங்க. 10th 12th டிகிரி அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களோட அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் அதோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதில் வந்து என்ன கம்யூனிட்டி இருக்கீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணிடுங்க. இங்கே ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணீங்க, எந்த டெஸ்டினேஷனில் ஒர்க் பண்ணீங்க, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன, இது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு இங்கே டிக்ளரேஷன் இருக்குது, இதை கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு படித்து பார்த்துட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போடணும். ஓகேங்களா? இது எல்லாமே முடிச்சுட்டு இங்கே டேட் போட்டுருங்க. இங்கே என்க்ளோசர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுறீங்களோ அதோட நேம் எல்லாமே 1 by 1 ஃபில் பண்ணிடுங்க. அதாவது டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, டிசி, மார்க் ஷீட்டு, குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு சொல்லி என்னென்ன ஃபில் பண்ணீங்களோ அதோட நேம் எல்லாமே இங்கே தரணும். ஓகேங்களா? இதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும். இதுதான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ். மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், அறை எண் 705, 7வது தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், பல்லடம் ரோடு, திருப்பூர் 641604 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, குவைரிஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையிலிருந்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகிலிருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டத்துக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் திருப்பூர் மாவட்டத்தில் தான் இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழே திருப்பூர் ரயில் நிலைய குழந்தைகள் உதவி மையமும் மற்றும் பேருந்து நிலைய குழந்தைகள் உதவி மையம், இந்த 2 இடங்களில் வேக்கன்சிஸ் இருக்குது. அந்த வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறதுக்காக தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா?
வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் மேற்பார்வையாளர் அதாவது சூப்பர்வைசர் கேட்டகரியில் 4 வேக்கன்சிஸும், கேஷ் ஒர்க்கர் அதாவது வழக்கு பணியாளர்கள் கேட்டகரியில் 3 வேக்கன்சிஸும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சிஸ் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. சூப்பர்வைசர் கேட்டகரியில் 4 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கிராஜுவேட் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா பிஏயில் சோசியல் ஒர்க் முடிச்சிருந்தா எலிஜிபிள், அல்லது பேச்சுலர் டிகிரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸோ அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ அல்லது கம்யூனிட்டி சோசியாலஜி, சோசியல் சயின்சஸ் இது ரிலேட்டடாக நீங்கள் கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டரில் ப்ரொஃபஷன்சி இருக்குது அப்படின்னா ஒரு வெயிட்டேஜ் மார்க் வந்து உங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எமர்ஜென்சி ஹெல்ப்லைன்ஸில் ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸுமே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 42 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு 21,000 ரூபாய் உங்களுக்கு கன்சாலிடேட்டடாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா வழக்கு பணியாளர் கேஷ் ஒர்க்கரில் 3 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அதேமாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அது வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அதே மாதிரி எமர்ஜென்சி ஹெல்ப்லைன்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸ்லேருந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 42 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே எலிஜிபிள் தான். சேலரியை பொறுத்த வரைக்கும் பெர் மந்த்துக்கு 18,000 ரூபாய் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மேற்பார்வையாளர் சூப்பர்வைசருக்கு 21,000 ரூபாயும், கேஷ் ஒர்க்குக்கு 18,000 ரூபாயும் சேலரி இருக்கும். இது எல்லாமே கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. டெம்பரரி ஒர்க்கு தான். ஓகேங்களா? அதாவது 1 இயருக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் இருக்கும். உங்களுக்கு 11 மந்த்ஸ் இந்த போஸ்டிங்ஸ் வந்து கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனோட நீங்கள் சேர்த்து சென்ட் பண்ணுற ப்ரூஃப் காப்பீஸ் செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வெளிவந்து 15 டேஸில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். இந்த அப்ளிகேஷனை நேர்லேயும் நீங்கள் சப்மிஷன் பண்ணலாம், போஸ்ட் மூலமாகவும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தாமதமாக அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலோ, அப்ளிகேஷன் இன்கம்ப்ளீட்டாக சென்ட் பண்ணாலோ, தேவையான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணாமல் இருந்தாலும் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதையும் இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே கொடுத்துருக்க வேக்கன்சிஸோட கவுண்டிங் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் ஆகவோ அல்லது குறைக்கவோ வாய்ப்புகள் இருக்குது. அதையுமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதுதான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ். இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ண டைம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ண ஃபீஸ் எதுவுமே அவங்க கேட்கல, ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸே இல்லை, டைரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ தான், இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட்டும் பண்ணுறாங்க. ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரைக்கும் வர அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே சேர்த்து அதை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ரிசீவ் பண்ண அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் தெரியப்படுத்துவாங்க. ஓகேங்களா? அவங்க சொல்கிற டைமிங்கில் அவங்க சொல்கிற வென்யூவில் நீங்கள் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணணும். முக்கியமாக இன்டர்வியூக்கு போகிறப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியான ஜாப் அப்டேட் எல்லாமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.